श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु साईनाथन अनुग्रहम ஆச்சாரிய ஸ்ரீ ஏக்கிராலா பரத்வஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் நாம் அனைவரும் ஸ்ரீ அக்கல்கோட்ட சுவாமி சரித்திரத்தை இத்தனை நாள் கேட்டுக்கொண்டு இன்று சரித்திரத்தின் பரிபூர்ணத்துக்கு வந்து அடைந்தோம். முந்தின வாரம் சுவாமி மகாசமாதிக்கு முன்பாக பக்தர்களுக்கு கூறிய அறிகுறிகள், நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எது செஞ்சா நல்லது, அது எல்லாமே சுவாமி சொல்லிட்டே இருந்தார். சுவாமி நீங்க திரும்பி எப்போ வருவீங்க அப்படின்னுட்டு கேட்கும் பொழுது முந்தின வாரம் என்ன சொன்னாங்க, நீங்க பாராயணம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, அதாவது நித்திய பாராயணம், தினமும் பாராயணம் செய்வதன் மூலமாக மகான்களின் அவதாரம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். நாம் எல்லாம் படிக்கிறோம். பாராயணம் என்றது இல்ல, படிக்கிறோம். அந்த படிப்பதின் மூலமாக அட்லீஸ்ட் அந்த ஒரு நற்பழக்கம் வந்தது அப்படின்னு எண்ணலாம். ஆனா பாராயணம் அப்படின்னும் பொழுது அதுல இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுல ஒவ்வொரு விஷயம் நமக்கே சொன்ன மாதிரி நினைச்சு செய்வதுதான் பாராயணம். அப்படி செய்யும் பொழுது நான் வருவேன், திருப்பி அவதாரம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது பண்டரிபுரம் தக்தமானால், அதாவது எரிஞ்சு விட்டால் நான் வருவேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன, அந்த ஊரு தீப்பற்றி எரியணுமா அப்பதான் வருவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. பண்டிகைல யார் இருக்கிறது, பாண்டுரங்கர். பாண்டுரங்கர் யாரின் அவதாரம், கிருஷ்ணரின் அவதாரம். ராமர். இந்த மாதிரி சொல்லிக்கும் பொழுது தர்மம் அழியும் பொழுது நான் அவதரிப்பேன். என்ன சொன்னாரு, எதுக்காக அவங்க சொன்னாங்கல்ல, பகவத்கீதையிலையும் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரு, தர்மத்துக்கு கிளானி வரும் பொழுது திருப்பி நான் அவதரிப்பேன்னு சொன்ன. அந்த இதுதான் நம்ம மாஸ்டர் வந்து நைமிசாரணத்துக்கு போயிருக்கும் பொழுது அகண்டானந்த சுவாமி கேட்பார். கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாருன்னா, சுவாமி மகான்கள் எப்ப அவதரிப்பாங்க, தர்மத்தை காக்க எப்ப அவதரிப்பாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்வார்னா, அதாவது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்கிறாரு, துஷ்ட சிக்ஷனம் சிஷ்ட ரக்ஷணம் பண்றதுக்கு அவதரிப்பேன்னு சொன்னாரு. நல்லவர்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது நான் அவதரிப்பேன்னு சொன்னாரு. அப்போ இன்னும் அந்த மாதிரி யாருமே இல்ல, அவர் கடவுள் அவதரித்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை, எல்லாமே அப்ப நம்ம எல்லாருமே காப்பாற்றத்தக்கவங்க அல்ல அப்படின்ற மாதிரி தானே பொருள். அப்படின்னா ஒரு அவதாரம் வருது, இப்போ யோசிச்சு பாருங்க, உலக நன்மைக்கு தான் அவதாரம் வருது. அது கூர்ம அவதாரமா, மத்ஸ்ய அவதாரமா, வாமன அவதாரம், வராக அவதாரம், எது வேணா எடுத்துக்கோங்க, நன்மை செய்வதற்காக வராங்க. அந்த மாதிரி சுவாமி 22 வருடம் அக்கல்கோட்டுல வசிச்சார். அதாவது அவரு எங்கிருந்து வந்தீங்க, கதலிவனத்துல இருந்து வந்தேன்னு சொன்னார். ஜஸ்ட் தோன்றினார். அவர்களுடைய தோற்றம் திருப்பி அவருடைய மறைவுக்கு நடுவுல 22 வருட காலம் இருந்தது. அந்த 22 வருட காலத்துல அவரு ஜாதி, மதம், குலம் இந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸ் இல்லாமல் தன்னை நாடி வர்ற அனைவருக்கும் நன்மை செஞ்சு கொண்டே வந்தார். அப்படின்னா மகான்கள் அவதாரம் எதுக்காக, தம்மை நாடி வந்தவங்க அவங்க துஷ்டனாக இருந்தாலும் துரத்த மாட்டாங்க, அவனுக்கு நன்மை போதித்து கொண்டே வெயிட் பண்ணுவாங்க, மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக அவர் வந்தாரு. வந்த காரியம் முடிஞ்சது. இனி இந்த தேகத்தை வந்து விடணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு.
பகவான் ஒரு கணக்கு வச்சுப்பாராம். இந்த தேகத்துடன் ஒரு அவதாரம் அவதரிச்சதுக்கு பிறகு அதனுடைய சேவை, அதாவது மக்களுக்கு அவங்க செய்கின்ற சேவை, அவங்க போதனைகள், இது இவ்வளவு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு முன்னாடியே குறிச்சிருப்பாங்களாம். அந்த காலம் வரைக்கும் தான், அது யாராலையும் மாற்றவே முடியாது. அந்த குறிப்பிட்ட காலம் அவர்களுடைய வேலைய அவங்க பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும். அதுதான் பகவானின் நிர்ணயம். அது என்னைக்குமே மாறாது. சுவாமிக்கு மிக நெருங்கிய பக்தன் சோழப்பா. சோழப்பா அவர் வீட்டுலதான் சுவாமி நிறைய காலம் இருந்தார், ரொம்ப நாள் இருந்தாருன்னு சொல்லலாம். அது மகாபாகியம். கொஞ்ச காலம் ராஜபவனத்துல வசிச்சாலும் சுவாமி சோழப்ப கிட்டதான் அதிக காலம் வசிச்சார். அந்த சோழப்பாக்கு ஒரு ஆசை இருந்தது, சுவாமியுடைய சமாதி நம்ம வீட்லயே இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் விட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அந்த ராஜபவனத்துக்கு போயிட்டாரு இல்லையா, அப்போ அவருக்கு ஒரு தவிப்பு இருந்திருக்கலாம். அதனால என்ன நினைச்சாரு, சுவாமியுடைய சமாதி நம்ம வீட்டுல இருக்கணும்னு நினைச்சிட்டு அதுக்கான ஒரு குழிய தோண்டியும் வச்சுட்டாரு வீட்டுக்குள்ள. அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சாரோ என்னமோ, உடனே சுவாமி அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது சோழப்பாவை பார்த்துட்டு அது என்னன்னு கேட்பார். எப்படி சொல்ல முடியும், என்ன சொல்லுவாரு? அப்படியே சைலண்டா இருந்துட்டார், எதுவுமே சொல்லல, மௌனம். அப்ப சுவாமி சொல்றாரு, நான் முன்பாகவே உன்னை அதுக்குள்ள வைப்பேன். அதாவது எனக்கு முன்ன நீ போவாய், உன்னையே நான் அந்த குழியில வச்சிடுவேன் அப்படின்ட்டு சுவாமி சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நான் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள்ல அதுவே உண்மையாயிற்று. சோழப்பா சொர்க்க பிராப்தி பெற்றார். சுவாமி சோழப்பாக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். சோழப்பான்ற ரொம்ப பிடிக்கும். சோழப்பா பிரிவுக்கு அப்புறம் நான் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை பாருங்க. சோழப்பா இல்லாம நான் எப்படி வாழ்றது, நானும் சீக்கிரமா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாலப்பா. நாம் சுவாமியின் சரித்திரத்தில் நிறைய கேட்டது சோழப்பா பாலப்பா இவங்க பேர் தான் அதிகமா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு சுவாமி புகை பிடிச்சு கொண்டே பாலப்பாவை கூப்பிட்டு, அப்ப நான் நிறைய தூரம் டிராவல் பண்ண போறேன், நீ என்னுடைய கீழ் வேலை பாப்பியா அப்படின்னு கேட்டார். நாமளா இருந்தா என்ன சொல்லிருப்போம், யோசிச்சுக்கிட்டு பிறகு கேட்போம். பாலப்பா பதிலாக என்ன சொல்றார், அவருக்கு என்ன ஆன்சர் பண்றாருன்னா நமஸ்காரம் பண்றாராம். பாலப்பா நமஸ்காரம் பண்றார். கொஞ்சம் பின்னாடி வரலாம். நாங்கள் நிறைய தூரம், அதாவது ரொம்ப தூரம், நிறைய இல்ல, ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ரொம்ப தூரம்னா எங்க, அவர் எங்கேயுமே நிறைஞ்ச பரமாத்மா. இப்போ ஒரு குறிப்பிட்ட தேகத்தில் நமக்காக வந்திருக்கிறார். திருப்பி அவர் எங்க போவாருன்னா அந்தரிக்ஷம், பூலோகம். வாமன அவதாரம் பாருங்க, அவதரிச்சாரு, பூமி மேல் ஒரு கால் வச்சாரு, ஆகாயத்துல ஒரு கால் வச்சாரு, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிட்டாரு இல்லையா? அதுதான் அவர் சொல்ற அந்த தூரம். அது எவ்வளவுன்னு சொல்ல முடியும்? எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற சைதன்யத்துல நானும் ஒன்றாக போறேன். அதாவது அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க மகான்கள். ஆனா இந்த தேகத்தை தெரியாம விட போறாங்க, மறைச்சு வைக்கிறாங்க, அவ்வளவு. சரி, இவரு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நமஸ்காரம் பண்ணார். அந்த நமஸ்காரத்துக்கான பொருள் என்ன அப்படின்னு, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், சென்ஸ் ஆர்கான்ஸ் அது இப்படி ஜாயின் பண்ணி மனசுக்கு தொட்டு இல்ல தலைக்கு தொட்டு நமஸ்காரம் பண்ணுவோம்.
அதாவது மனசு. இந்த 11 மூலமாக உங்களின் சேவை நான் செய்வேன். என் கீழே நீ வேலை பாக்குறியா அப்படின்னா என்ன? என் கீழே நீ வேலை பாக்குறியான்னா என்ன? அவர் என்ன காரியம் செஞ்சிட்டு இருந்தாரோ அந்த காரியத்தை தடங்கள் இல்லாமல் நடத்துவது. அவருக்கு எது பிடிக்குமோ அது தடங்கள் இல்லாமல் செய்வது. அவரெல்லாம் அந்த நமஸ்காரம் மட்டும்தான் சொன்னாரு. ஓகே, ஆமா, சரி, அது எதுவுமே சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நமஸ்காரத்துக்கு அவரு சுவாமி கிட்ட நிறைய சாதனை பண்ணவர். நம்ம அது ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு பாதுகைகள் கொடுத்து மடத்தை ஸ்தாபிச்சவர் சுவாமி. அப்படியே ஏற்பட்ட சாதகர்ன்றனால மறைமுகமாக அவருடைய சொல்ற மனசா வாச்சா கர்மனா, என்னுடைய புலன்கள் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு நான் சேவை செய்வேன் அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சேவை செய்வேன், இங்க கீழே நான் வேலை பார்க்கிறேன்ட்டு அவர் சொன்ன விஷயம். மகான்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? அவர் நடந்து காட்டிய மிக மங்களகரமான நெறியில் நாம் நடக்கணும் என்பதுதான் பார்ப்பாங்க. நம்ம மாஸ்டர் நமக்கு என்ன சொல்லிருக்கிறார்? அவர் கீழே நம்ம வேலை பார்க்கறதுன்னா என்ன? அவர் சம்பாதிச்ச ஞானத்தை முழுமையாக நமக்காக ஒரு நுட்பமாக தெரிஞ்சுக்கணும்னு சத்சங்கம் என்ற ஒரு முறையை நமக்கு பழமையான அந்த முறையை திருப்பி கொடுத்தார். நைமிசாரண்யத்துல நம்ம முன்னோர்கள் வழிபட்ட அந்த முறையை அதுக்கப்புறமா சங்கராச்சாரியார், ஜெகத்குரு சங்கராச்சாரியார் சொன்ன அந்த சத்சங்கத்தின் முறையை நமக்கு அறிமுகப்படுத்தினார். சத்சங்கம், நீ எங்க இருக்கிறாயோ அந்த இடத்துல நீ சத்சங்கம் செய், எனக்கு லட்ச கணக்குல தட்சிணை கொடுத்த மாதிரி கணக்கு அப்படின்னு சொன்னார். லட்சம் சொல்ற, அதுக்கு பக்கத்துல லட்சங்கள் அப்படின்னும் போது எத்தனை, 1,00,000 பக்கம் எத்தனை ஜீரோ வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம அதுதான் அவர் கீழே வேலை பார்க்கறது. எப்படி பார்க்கணும்? சுயநலமின்றி பார்க்கணும். ஏன்னா அந்த சுயநலம், பொறாமை இது வருகின்ற போது மனிதன் கடவுள்கிட்ட இருந்து தூரமாகிறான். பாபா சரித்திரத்துல அண்டர்லைன் பண்ணி நம்ம டெய்லி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? பொறாமை ஜெயிக்காமல் கடவுளை காண முடியாது. ஒண்ணு, போட்டி போடுறது, பேச்சு அவங்களை பத்தி பேசுறது, இது எல்லாமே விட்டா தெய்வம் காப்பாத்தும் அப்படின்னு சொன்னார். இது இல்லாமல் நாம் சுயநலம் இல்லாமல் எதிர்பார்ப்பின்றி இந்த சத்சங்கம், பாராயணம், ஆரத்திகளை நாமளும் செய்து கொண்டு மற்றவர்களுக்கிட்டையும் செய்யறதுக்கு உதவி பண்ணிட்டு ஊக்குவித்தல் கொடுத்துட்டே நடப்பதுதான் அவர் கீழே நாம் வேலை பார்க்க. அதுதான் பாலப்பா செம்பாலிக்கா. அவர் 2 கையும் கூப்பி தலையை தொட்டு வணங்குறதுக்கான அர்த்தம் இது. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கரெக்டா சுவாமி மகாசமாதி அடைய போறார். அதுக்கு கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சூசகமாக சொல்லிட்டே வந்தார். என்ன பண்ணாரு? அவர் தூங்கிட்டு இருந்த அந்த மெத்தை இருக்கு, அந்த மெத்தையை சுற்றி மரத்துல மேல வச்சார். பக்தர்கள் ஹாரத்தி கொடுத்துட்டே இருந்தா அந்த பிளேட்டை நிறுத்திட்டு கவுத்து போச்சுட்டார். ஹாரத்தியை நிறுத்திட்டு பிளேட்டை கவுத்துட்டார். சோழப்பா சொர்க்க பிராப்தி பெற்றதுல இருந்து என்ன பக்தனை விட்டு நான் எப்படி இருப்பது, நானும் இனிமேல் இருக்க மாட்டேன், அவன்கிட்ட நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த தேகத்தை விடுறதுக்கான முயற்சி அதிகமாக அவர்கிட்ட எல்லாருக்கும் தென்பட்டுட்டே வந்தது. சொல்லிட்டே இருந்தாராம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு, அவரோட அவதாரம் பரிபூர்ணம் அடைவதற்கு சில நாட்கள் தான் இருக்கு. அந்த ஜங்கம் மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜங்கம் தேவரன்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய சிவலிங்கங்கள் வச்சு பூஜை செய்வாங்க. அந்த வழிபாட்டு தான் அவங்களுக்கு. எங்க போனாலும் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. கோடி லிங்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய லிங்கங்கள் வச்சு வழிபடுறவங்க. ஒரு வாட்டி சுவாமி அந்த ஜங்கங்கள் வாழும் மடத்துக்கு சென்று
4 நாள் அங்கேயே இருந்தாராம். அவங்க எல்லாருமே நிறைய சிவலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தார். ஒரு வாட்டி ஒரு நாள்ல இருந்து பாவடேக்கரை கூப்பிட்டு சுவாமி 500 வரட்டி கொண்டு வர சொல்லுவார். திருப்பி அந்த வரட்டி எல்லாமே லிங்கங்கள் மேல அப்படியே அடுக்கி வச்சிடுவார். வச்சுட்டு சுவாமி தன் கையால தானே அந்த வரட்டிக்கு வந்து தீ மூட்டி விடுவார். அதுல இந்த பருப்பு வகைகள் இருக்கும் இல்லையா, அந்த பருப்புகள், அதுக்கப்புறமா வந்து டேட்ஸ், காஞ்ச டேட்ஸ், அரிசி, பழங்கள், பூமாலைகள், இது எல்லாமே அந்த நேரத்துல சுட சொல்வார். அக்னிக்கு ஆகுது. அந்த ஜங்கங்கள் இருக்கிறாங்க, அவங்க பிரதிஷ்டித்த அந்த லிங்கங்களை சுவாமி எரிக்கிறாரு. இவரை வந்து இப்படியாச்சு நம்ம வந்து கண்டிச்சுட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க எல்லாரும். ஆனா சுவாமி கிட்ட போறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம். சுவாமி நகரவே இல்லை. பாருங்க, சிவலிங்கங்களை கொளுத்துறதுன்னா சும்மான விஷயமா? உடனே அப்படி அசையாம அப்படியே இருக்கிறார். ஆச்சரியம். எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சாம்பலை ஃபுல்லா நீக்கி பார்த்தால் அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ சூடுபட்டா கல் என்ன ஆகும்? உடையும். எந்த லிங்கமும் ஒரு சின்ன காயமின்றி, எந்த ஒரு டேமேஜ் இன்றி அப்படியே இருக்கு. அதை விட முன்பை விட இன்னும் தேஜோவந்தமாக அப்படியே ஒரு ஒளி தெரியுதா, ஒளிமயமாக அந்த லிங்கங்கள் தரிசனம் கொடுக்குது. இதனுடைய பொருள் என்ன? சுவாமியின் மறைவைக்கு பிறையும், அதாவது மகான்கள் அவதார பரிசமாப்தி பண்ணாலும் அவங்களுடைய சைதன்யம் எப்பவுமே நெளிஞ்சிருக்கும். இதை விட இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமாக இருக்கும், தீதீபியமானமாக ஜொலிக்கும். அப்படி அது சூச்சகமாக சுவாமி எங்க சொல்றார். வரட்டி வச்சுதானே நம்ம வந்து எரிப்பாங்க. இங்க பாருங்க, சுவாமி என்ன பண்ணாரு? 500 வரட்டி, 5 கிலோ பருப்பு வகைகள், 5 கிலோ டேட்ஸ், 5 கிலோ அரிசி, இந்த மாதிரி எல்லாமே 5. அந்த 5க்கான இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. பஞ்சபூதங்கள் இருக்கா, அந்த பஞ்சபூதங்களின் சாட்சியாக நாம் நம்மளுடைய காரியத்தை நல்லபடியாக செய்யணும். ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள்ல நம்ம சுவாமி கண்காணிச்சுட்டே இருப்பாரு எப்பவுமே. அது ஒண்ணு. நம்மளுடைய ஆர்கான்ஸ், அதன் மூலமாக எப்பவுமே நம்ம சுவாமியை வந்து ஸ்மரிச்சு கொண்டே இருக்கணும். அது எப்படி வழிபடுத்தும், அந்த விதமாக அந்த முறையில எப்படி வழிபடுத்தணும்? ஒரு நமஸ்காரம் பண்றோம். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இந்த புலன்களை சேர்த்து 10 புலன்கள் இப்படி இதயத்தை தொடுவோம், மனதும் சேர்த்து உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்றதுதான் அதனுடைய பொருள். இப்படி நாம் அந்த 5 அப்படின்ற விஷயத்துக்கு நாம் சத்சங்கத்துல கேட்ட அனைத்து விஷயங்களையும் கூட இதுல செக் பண்ணி யோசிச்சு பார்த்துக்கலாம். பிறகு என்ன பண்றாரு? துளசி மாடம் இருக்கும் இல்லையா, அதாவது சிமெண்டால கட்டப்பட்ட துளசி மாடம் ஒண்ணு இருக்கு. அது எடுத்துன்னு போயிட்டு முரளிதரனா கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு குளம் இருக்கு. அந்த குளம்ல போட சொல்லி ஆக்ஞை பண்றாரு. அது ரொம்ப வெயிட்டா இருக்கு, யாராலையும் முடியல, அசைக்க கூட முடியல. அசைக்க முடியாதது கோயில்ல இருந்து குளத்து வரைக்கும் எப்படி தூக்கின்னு போறது, எப்படி தூக்கி அதுக்குள்ள போடுறது? ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. சுவாமி என்ன பண்றாரு? அந்த தூக்கிட்டு வர பக்தர்களோட சேர்ந்து அவரும் அதுக்குள்ள இறங்கி அது தண்ணிக்குள்ள விட்டுறாரு. அது அந்த நீர் மட்டத்தை அடையும் பொழுது பக்தர்கள் எல்லாரையுமே வந்து பம் 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 அப்படின்ட்டு சவுண்ட் பண்ண சொல்றார். அது அந்த இடத்தில் அந்த மாநிலத்தில் அசுபத்துக்கு சூச்சகம் அப்படின்னு சங்க ஊதுவாங்கல்ல, அதுக்கு நிகரான ஒரு சத்தமாக கருதப்படும்.
ஏன் சுவாமி அந்த துளசி மடத்தை அப்படி செஞ்சாரு அப்படின்னும் பொழுது, துளசின்றது பாருங்க அதனுடைய தன்மை, அதாவது ஜலத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டாரு, அர்ப்பிச்சிட்டாரு. அதுக்கான பொருள் என்ன? இவர் தேகத்தை விட போறாருன்றது ஒரு சூச்சகம். துளசி மாடமே ஏன் அப்படின்னும் பொழுது, துளசி பார்த்தோம்னா அதனுடைய பூ காய் இது எதுவுமே வெளியே தெரியாது, பெருசா நறுமணம் கொடுத்து ஈர்க்கவும் ஈர்க்காது, அது எதுவுமே தெரியாம தான் இருக்கும். ஆனா அதனுடைய வேர்ல இருந்து அந்த பூ குட்டி விதைகள் அதுல வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணம் பெற்றதுதான் துளசி. அதே விதமாக மகான்கள் அவதரித்தாலும் அவர்களுடைய அந்த மகிமை அவங்களுடைய சக்தி ஆற்றலை தென்படாமல் அவ்வளோ ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அவங்களுக்குள்ள உள்ளேயே இருக்கும். வெளிப்படையாக ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க. இது வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆடம்பரமாக இருக்கிறது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்பெனி மொபைல் பாருங்க, ஒரு லிமிட்டடான சவுண்டு கொடுக்கும். இதுவே ஒரு கம்மியா வாங்குற சில செட்ஸ் மொபைல்ஸ் இருக்கு, அது நான் பிராண்டடு, அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சவுண்டு. அந்த மாதிரி இதுவும் ஒரு சூச்சகம். அவ்வளவு பவித்திரமானவர்கள், அவரோ குப்தமானவர்கள், அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற மகிமையும் சக்தியும் வெளிப்படுத்தாதவர்கள் அவங்க அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறமா பாவடேக்கரன்ற ஒருத்தர் நீ ஊருக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஞை கொடுக்கிறார். இதுக்காக அந்த அந்த பக்தன் பக்கத்திலேயே இருந்தா அவரால் தாங்க முடியாம போயிடுமோ என்னமோ, ஒருவேளை அவர் மடியிலே உயிர் விட்டா அவர் அது ஜீர்ணிக்க முடியாது, அவரால் பிரிவு தாங்குமோ தாங்க முடியாதோ, அவர் பக்கத்துல இருந்து அவருக்கு என்ன நடக்குமோ அவருக்கு தெரியாது. ஆனா சுவாமிக்கு தெரியுதுனால அவரை சில பேர் தூரமா அனுப்பிச்சாங்க. ஜென்ரலா கூட சொல்லினே இருப்பாங்க, யாராச்சும் வீட்டுல இருக்கிறவங்களே என் ஊருக்கு போகும்போது வீட்டுல இருக்கிறவங்க உயிர் பிரிஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்க, அவங்களால தாங்க முடியாதுன்றதுனால தூரமா அனுப்பிச்சிடுவாங்க, அது கடவுளின் செயல். அந்த மாதிரி இவரும் அவரை ஊருக்கு போக சொல்லி ஆக்ஞை பண்ணிட்டார். பாபாவும் சொல்லுவாரே இல்லையா, சில பேர் ஊருக்கு அனுப்பிச்சிடுவாரு தூரமா, சில பேர் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு, யாரோ சில பேர் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா சுவாமி என்ன பண்ணாரு, அவருடைய விளையாட்டு பொருள் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி விளையாட்டு சாமா வச்சு சுவாமி விளையாட்டுனே இருப்பாரு இல்லையா, அந்த சாமா எல்லாம் ஒரு பக்தருக்கு கொடுத்துருவாரு. அது பாவடேக்கர் அப்படின்ற ஒருத்தனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தன் கிட்ட சுவாமி கொடுக்குறாரு. பாவடேக்கரை ஊருக்கு அனுப்பிச்சிட்டாரு. பிறகு சொல்றாரு, இந்த இந்த திங்ஸ் எல்லாமே அவருக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு. அவரால் தாங்க முடியாது, அதனால முன்னாடியே இவர் கொடுக்கல, இவருக்கு பிறகுதான் அது அவருக்கு போகணும் அப்படின்றது. அவரால் தாங்க முடியாதுன்ட்டுதான் அவரை தூரமா அனுப்பிச்சிருக்கிறாரு என்று நினைக்கிறேன்னுட்டு அதுதான் அவருடைய பாவம் என்று மாஸ்டர் எழுதுறார். அதாவது பாவம் எப்படி எழுதுனா, நமக்கு பர்ஃபெக்டா இதுதான் அப்படின்னு தெரியும் பொழுது இதுதான் 100% தெரிஞ்சா இதுதான் சொல்லணும். இல்லாத பொழுது பாவனை சொல்றதுல தப்பில்லை, ஆனா அது இருக்கலாம், பாவனையாக இருக்கலாம், மென்ஷன் பண்றதுல தப்பில்லை. அதுக்கப்புறமா பர்ஃபெக்டா அவர் மகா சமாதி அடைவதற்கான 8 நாள் முன்னாடி, கரெக்டா 8 நாளுக்கு முன்னாடி, இன்னும் 8 நாள் அவரு மகாசமாதி அடைய போறார். அப்ப பக்தர்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, சிவ சிவஹர சங்கர நமாமி சங்கர சிவசங்கர சம்போ, ஹே கிரிஜாபதி பவானி சங்கர சிவசங்கர சம்போ அப்படின்னு சொல்லி பஜனை செய்ய சொல்லி சொல்றார். அவரும் அந்த பஜனை செஞ்சாராம். சுவாமி பஜனை செய்யும் பொழுது கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு பக்தர்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அது ஒண்ணுதான். சுவாமியும் சேர்ந்து பஜனை செஞ்சாரு. சிவ சிவ ஹர சங்கரா நமாமி சங்கரா சிவசங்கரா சம்போ. சிவன் ஏன் அவரு இந்த பஜனை செய்ய வச்சார் அப்படின்னு இதுவும் நமக்கு ஒரு இண்டிகேஷன். அவர் சொல்றார், இதுல உறுதிமொழியா கூட இது நம்ம எடுத்துக்கலாம் அவர் கொடுத்ததாக. எப்படின்னா, எல்லா அவதாரங்கள் வருவாங்க, ஆனா அந்த அவதாரத்துக்கு ஒரு எண்டு சமாப்தம்ன்றது ஒண்ணு இருக்கும், அந்தம். ஆனா சிவனுக்கு பாருங்க, அந்த
பிறப்பும் இல்லை, அந்தமும் இல்லை. அவருடைய ஆதி அந்தமும் யாருக்கும் தெரியாது. இது ஒரு கதையும் தெரியும் எல்லாருக்குமே. சிவனுடைய ஆதியும் அந்தமும் யாருக்குமே தெரியாது. எப்பவுமே நிறைஞ்சிருக்கிற சைதன்யம். சிவா என்றாலே சிவா, சிவா என்றாலே சுபம், மங்களம். சோ நான் எப்பவுமே உங்ககிட்டயே இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இது ஏன் இந்த மாதிரி டேட் அப்படியே சொல்லுவாங்க, அவங்க பிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு, இது எப்பவுமே பிக்ஸ் ஆனது. நம்ம மாஸ்டர் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாரு, ஏப்ரல் 12க்குள்ள வாங்க, ஏப்ரல் 12க்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரும் எழுதிருக்கிறார். விவேகானந்தர் சில வருஷங்களுக்கு முன்னாடியே டைரியில குறிச்சு வச்சிருவாரு, இந்த நாள் இந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. மகான்களுடைய அவதாரம் விசேஷம். அதே மாதிரி அந்த அவதாரத்தின் முடிவும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி இங்க சிவன் ஹரன் அப்படின்னு சொல்றாங்க. மகான்கள் எதுக்காக வராங்க? துஷ்டர்களை தண்டிக்க, சிஸ்டர்களை அதாவது நல்லவர்களை காப்பாற்ற வந்துட்டே இருப்பார். அவருடைய அவதாரத்துக்கு அந்தம் என்றது இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளமாக சொன்னார். ஒரு நாள் அவருக்கு ஃபீவர் வந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, மறுபடியும் சரியாகுது. அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த ஃபீவர் ஹை ஆகுது. சுவாமி என்ன சொல்றாரு? மாங்காய் தோப்புக்குள்ள இருக்கிறது ஆரம்பிச்சிடுறாரு. 4 days ஹை ஃபீவர் அவருக்கு. சுத்தமா உணவு நிறுத்திட்டார். அப்புறமா அங்கிருந்து ஆலமரத்தடிக்கு என்ன கூட்டிட்டு போக சொல்லி சொல்றார். இவருக்கு சொல்லியிருப்பாரு, அவங்களும் கேட்கறாங்க. அந்த ஆலமரத்தடிக்கு வராங்க. அவங்க வந்ததுல இருந்து அவருடைய ஹெல்த் நல்லா டவுன்ஃபால் ஆகுது. ஆனா இவ்வளோ உடம்புக்கு முடியாம இருந்தாலும் அவருடைய டே டு டே எல்லா வேலைகள் அவர் செஞ்சுட்டே இருந்தாரு. குளிக்கிறது, அவருக்கான அனுஷ்டானம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டே இருந்தாரு. ஆனா உணவு எடுத்துக்கல. எப்பவுமே அவரை பார்க்கறதுக்கு கூட ரொம்ப ஆரோக்கியகரமாக இருக்கிற மாதிரியே இருந்தாராம். எல்லாருமே உங்களுக்கு நாங்க டாக்டரை கூட்டிட்டு வரோம், நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு யார் எதுவும் சொன்னாலும் சுவாமி எடுத்துக்கல. அப்புறம் வராங்க, பக்தர்கள் வராங்க, சுவாமி உங்களுடைய நோய் குணப்படுத்துறதுக்கான முயற்சி ஏதாவது செய்யலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆரோக்கியம் குணமாகும் அப்படின்றது, அதாவது என்னுடைய ஹெல்த் நல்லா ஆகுன்ற விஷயத்த மறந்துடுங்க, அது ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. டாக்டருக்கு கூட்டிட்டு வராங்க, இவர் வானான்னு சொல்றாங்க. ரொம்ப கம்பல் பண்றாங்க. அவங்களுடைய திருப்திக்காக மருந்து வாய்க்குள்ள வாங்கிக்கிறாரு. திருப்பி அது சில நொடிகள்ல வெளியே வந்துருது. யாரையுமே எந்த விஷயத்துக்கும் கம்பல் பண்ணக்கூடாது இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. மறுபடியும் மிக நெருக்கமான பக்தர்கள் போய் கேட்கிறாங்க, நீங்க எப்போ குணமடைவீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பர்வதங்கள் என்ன கூப்பிடும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. பர்வதம் இப்படி கேட்டு உடனே நமக்கு மலை என்ன சுவாமி கூப்பிடுறது, மலைகள் என்ன சுவாமியை கூப்பிடுறது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா மலைகள் கூப்பிடுறதுன்னா அது எப்படி இருக்கும்? கம்பீரமாக, திடமாக, ஒரே இடத்துல சாஸ்வதமாக இருக்கும். அதே மாதிரி திடமாக தியான நிஷ்டையில் இருக்கிற மகான்கள் சுவாமியின் அவதாரத்துக்காக கூப்பிடும் பொழுது அவர் கண்டிப்பாக வருவார். இன்னொரு பக்தரை கேட்கும் போது என்ன சொல்றாரு? பண்டரிபுரம் தக்தமானால் எரிஞ்சால் வரேன்னு சொல்றார். அப்படின்னா தர்மம் அழிஞ்சு விட்டால் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்றார். இன்னொரு பக்தன் கேட்கும் பொழுது ஆலமரத்தடியில உட்காரு அப்படின்னு சொல்றார். ஆலமரத்தடியில உட்கார்ந்து அது என்னது? தபம். தவத்துல தவம் செய்யும் பொழுது அதுல ஆழமாக இரு, அதாவது சாதனை. எந்த சாதனை செய்யறாயோ அதுல ரொம்ப டீப்புக்கு நீ போ அப்படின்னு சொல்ற. இன்னொரு பக்தர், நான் என்ன செய்யணும் சுவாமி அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு சொல்றாரு, நீ ஆலயத்தில் இரு அப்படின்னா, அதாவது கோயில்ல நீ இரு அப்படின்னு சொல்றாரு. இங்க எந்த கோயில், எங்க ஊர்ல கோயில் அப்படின்னு எல்லாம் சொல்லல, கோயில்ல இருன்னு சொல்ற. ஆக்சுவலா நமக்கு ஒரு பழமொழி இருக்கு, தேகம்தான் தேவாலயம் அப்படின்ற பழமொழி இருக்கு. இதுக்காக இந்த தேகம், மானுட தேகம் மிக 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 அரிதானது.
அந்த தேகம் உனக்கு கிடைச்சது, நீ தெய்வ காரியங்கள் செய் என்று பொருள். உடனே தெய்வ காரியங்கள் என்ன, உடனே நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறது, கோலம் போடுறது, லைட் அலங்காரம் பண்றது இப்படி எல்லாம் நினைச்சுப்போம். திவ் என்றால் ஞானம். அந்த ஞானத்தை நீ சம்பாதி. எந்த ஞானம்? எல்லாருக்குள்ள தெய்வம் இருப்பாங்க. இப்போ நம்ம தேகம் புனிதமானது, இதுல கடவுள் இருக்காருன்னு எண்ணும் பொழுது மற்றவர்கள் தேகமும் அவ்வளவுதான். நீ ஆலயத்துல இரு அப்படின்னு சொல்றது என்ன? நம்ம உதய பிரார்த்தனை சொல்றோம், நான் ஆற்றும் செயல்கள் அனைத்தும் உங்களின் சேவைகளாக வேண்டும், நான் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களின் சேவைகளாகட்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதேதான் அங்க சொல்றாங்க. நீ எதை செஞ்சாலும் அவருக்கு நான் செய்யறேன், அவர் இது என்கிட்ட செய்ய வைக்கிறாரு, இந்த வேலைக்கு என்ன அவரை சூஸ் பண்ணிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு, இந்த வேலை அவர் தான் என்கிட்ட செய்ய வைக்கிறார் என்ற எண்ணத்தோடு நீ எல்லாருக்கும் நன்மை செய், எல்லாரையும் சமமா பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு இது. இன்னொருத்தர் கிட்ட சொல்றாரு, உன்னுடைய முன்னோர்கள் நடந்து காட்டிய வழியிலேயே நீ நட. சரி, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? நம்ம அம்மா அப்பா கிட்ட தாத்தா பாட்டியை கேட்டாலும் தெரியும். சரி, அப்போ அந்த காலத்துல இருக்கிற முன்னோர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்ந்தாங்க. ஒரே வாக்கு, ஒரே வழி, சத்தியம், தர்மம், எல்லாரையும் கௌரவிச்சுட்டே இருந்தாங்க. நம்ம சிம்பிளா பாத்துக்கலாமா? எத்தனை மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க? நம்ம அம்மா நம்ம பாட்டி வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? மார்னிங் கோலம் எத்தனை மணிக்கு இருக்கும்? சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு உள்ள வீட்டுல வேலைக்கு எறியும். இது எல்லாமே அவங்க செஞ்சாங்களா இல்லையா? ஒரு சாப்பாடு சமைக்கிறதுல அது கடவுளுக்கு அர்ப்பிக்கணும்னுட்டு அடுப்புல வடித்த சாதத்தை அங்க சமர்ப்பிக்கிற யக்னம் பண்ற முன்னோர்கள் நம் முன்னோர்கள். சாப்பாடு கரெக்டா 3 பேருக்கு நான் அளந்து வைப்பேன், இவ்வளோண்டுதான் மிச்சம் இருக்கிற மாதிரி. ஆனா எங்க அம்மா எங்க பாட்டி இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா? நேரம் இல்லாத வேற ஏதோ ஒரு நேரத்துல யாராச்சும் வந்த வீட்டுல என்ன உணவு கொடுக்கணும், உணவு இல்லாம எப்படி இருக்கணும்ட்டு அட்லீஸ்டா ஒருத்தர் இல்லைன்னா 3 பேருக்கான சாப்பாடு எப்பவுமே வீட்டுல இருக்கும். ஒரு விஷயம், உறவுகள் நடுவுல இப்படி நட்பு பாராட்டினாங்க, இப்படி கௌரவம் கொடுத்தாங்க. தான் மக்களை மட்டும் மக்களா பார்க்கல, தான் குழந்தைங்களை மட்டும் குழந்தைங்களா பார்க்கல. அதனால பாருங்க, அந்த காலத்துல எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கோ, பெரியப்பா வீட்டுக்கோ, அத்தை வீட்டுக்கோ, எல்லா வீட்டு பசங்களும் அங்க வந்துருவாங்க, நம்பி விடுவாங்க. இவங்களும் அரவணைச்சிட்டு பார்ப்பாங்க, பசங்களும் மரியாதை கொடுப்பாங்க. இப்போ நம்ம பெருசு பெருசா தானங்கள், தர்மங்கள், கோயில் கட்டி விட்டது, இதெல்லாம் வேண்டாம். ஒரு ஹெல்தி குடும்பம் இருக்கா, இது பார்த்துட்டாலே போதும். இது முன்னோர்கள் நடந்து காமிச்ச வழி, இதுதான், அதுல நீ நட அப்படின்னுட்டு ஒருத்தருக்கு சொல்றாரு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் தான் தேவதைகள், என்ன ரிஷிகள் தான், நம்ம கோத்திர ரிஷிகள் தானே நம்ம முன்னோர்கள். அதனால சுவாமி அவருடைய முடிவை தெரிவிச்சுட்டார். நமக்கு இங்க என்ன சொன்னார்? நீ ஆலமரத்தடியில ஆழமாக தோண்டி பாரு அப்படின்னு சொல்றாரு. அது நமக்கு தெரியல. ஆலயத்துல இருந்து பாரு அப்படின்னு நமக்கு தெரியல. பாராயணம் செய்ய சொன்னார், நமக்கு பிடிச்சது. பன்றி எரிஞ்சப்ப நான் வருவேன்னு சொல்றாரு. அந்த தர்மம் அது எல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு 2 விஷயங்கள் நல்லா தெரியும். பாராயணம் பண்றது, இந்த தேகத்தை வச்சு தெய்வ காரியங்கள் செய்வது. இது தெரியுமா தெரியாதா? சுலபமா செய்யலாமா செய்யக்கூடாதா? இந்த தேகத்தின் மகத்துவம் நமக்கு தெரியாது. ஏன்னா இது கோயில்னே சொல்லியிருக்கிறாங்க, இதுல எத்தனை தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அது? நம் முன்னோர்கள் என்ன அனன்ய சிந்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா அனன்யம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சுப்போம்? எப்பொழுதும் கண்டினியூஸா அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அது கிடையாது. அனன்ய சிந்தனம் அப்படின்றாலே, அந்நியம் என்றால் நம்ம விட்டு விலகி இருக்கிறது, நம்ம விட்டு வேற ஒண்ணு இருக்கிறது அனன்யம். அந்நியம், அந்நியம் என்றால் நம்ம விட்டு வேற ஒண்ணு இருக்கு, அது அந்நியம். மற்றவர்கள் எல்லாமே அந்நியம். அந்நியம் எதுவுமே வேறுபட்டு இல்ல,
நம்ம விட்டு எதுவுமே வேறுபட்டு இல்லைன்ற எண்ணம் தான் அனன்ய சிந்தனை. அது செய்வதற்கு இந்த தேகம் தான் மிகச்சிறந்த ஒரு பொருள். எப்படி பாருங்க, மானுட தேகம். ஒரு நாய் 1,00,000 ரூபாய் கொடுத்து ஒரு நாய் வாங்கலாம். ஆனா அதை கூட்டிட்டு எந்த கோயிலுக்குள்ளாச்சும் போக முடியுமா? விடுவாங்களா? ஏன்னா அந்த உயிருக்கு கிடைச்சது நாய் என்ற தேகம். இதுவே ஒரு மனிதன் தவறு செய்யறவன், குடிகாரன், சுத்தமா ரெடி ஆயிட்டு கோயிலுக்குள்ள போனா யாராச்சும் தடை போடுவாங்களா? அவ்வளோ புனிதமானது இந்த தேகம். இந்த தேகம் நமக்கும் கிடைச்சிருக்கு. இதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு, சொல்லி தருவதற்கு நமக்கு மாஸ்டர் இருக்கிறார். அவர் காட்டிய அந்த மங்களகரமான நெறி சத்சங்கம், பாராயண, ஆரத்தி. நமக்கு மாஸ்டர் கடைசியாக சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இதுதான். இதை மட்டும் கடைபிடிச்சாலே போதும். சுவாமி முன்னோர்களை பின்தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அம்மா, நம்ம பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க யோசிச்சாலே போதும். குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஆரோக்கியமான பாண்டிங் நாம ஏற்படுத்த முடிஞ்சா போதும். அந்த செல்பிஷ்னஸும் பொறாமை இல்லாம இருந்த வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். இதுதான் பகவானுக்கு பிரீத்திகரமான ஒரு விஷயம். சுவாமி சமாதி அடையும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுல நம்மளால முடிஞ்ச விஷயங்களை கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். நம் முயற்சிக்கு அவருடைய துணை எப்பவுமே நம் கூடியே இருக்கணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.